உனக்கு வேணுங்கிறத என்கிட்ட சொல்லிட்ட. உன் புருஷனுக்கு கார் வாங்கி கொடுக்க வேண்டியது என் பொறுப்பு. சரியா? சரிண்ணே. ஹலோ மாப்ள, நான் மலர் அம்மா பேசுறேன். சொல்லுங்க சார். மாப்ள, ஏதாவது வேலையா இருக்கீங்களா? உங்ககிட்ட பேசலாமா? பேசுங்க சார், சொல்லுங்க. உங்களை கொஞ்சம் அவசரமா பார்க்கணும். ஐயனார் கோயில் வரைக்கும் வரீங்களா? வரேன் சார். சரிங்க மாப்ள. ராஜேஷ், போன பேசிட்டு உள்ளவா. பசங்களோட சேர்ந்து வந்துருங்க. பர்ச்சேஸ்லாம் நல்லபடியா முடிஞ்சது. ஆமாங்க, நல்லபடியாவே முடிஞ்சிருச்சு. ஆமா, அந்த கடையில பில்லு பே பண்ணிட்டியா? பே பண்ணிட்டேங்க. என்னங்க இது? எல்லாம் இவன் சொல்றத கேளுங்க. என்னடா அப்பா ராஸ்கல், உடனே எவ்வளவு திருத்த ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். நீ திமிர்த்தனமா அலைஞ்சிட்டு இருக்கியா? நீ உன்கிட்ட என்னடா சொல்லிட்டு போனா? என்னங்க இது? அடச்சே, வாய மூடு. அப்ப நீ திருந்தவே மாட்ட. உன் இஷ்டத்துக்கு தான் எல்லாத்தையும் பண்ணிட்டே இருப்பல்ல. அறிவு கட்ட ராஸ்கல், உனக்கு எத்தனை தடவை சொல்றதுன்னா? இல்லங்க, அவன் ஏதோ தெரியாம அனுப்பி. இல்ல இது சரிப்பட்டே வராது. இந்த அசிங்கம் தெரிஞ்ச இவனை நான் மன்னிச்சதே பெரிய விஷயம். சரி, வயசு கோளாறு 1000 இருக்கும், காதல் அது இதுன்னு சகஜம்ட்டு நான் பேசாம இருந்துட்டேன். சொல்லுடி, எதுக்கு போய் நாம அந்த பொண்ணை பார்த்தோம்? எதுக்காக இவனுக்கு இவ்வளவு சீக்கிரம் இந்த கல்யாணத்தை பண்றோம்? இவன் என்ன சொன்னா? அப்பா, நான் ஒழுங்கா இருக்கேன், உங்க பேச்ச கேட்பேன், பழச எதையும் பேச மாட்டேன்னு சொல்ல போய் தானே இந்த கல்யாணத்தை இவ்வளவு வேகமா ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம். ஆமாங்க. ஆனா இந்த என்னடா முறைக்கிற? இதெல்லாம் உங்க அம்மா கிட்ட வச்சுக்க, என்கிட்ட வச்சா பொழந்துருவ ராஸ்கல். இல்ல இதெல்லாம் சரிப்பட்டு வராது. இந்த கல்யாணத்தை நான் இப்பவே நிறுத்தினாதான் எல்லாம் சரியா வரும். நான் சொல்றேன். ஏன்னா எல்லாரும் முன்னாடி இவனுக்காக தலை குனிய முடியாது. எனக்கு என்ன பாக்குறீங்க? பொண்ணு வீட்டுக்கு போன் பண்ணி இந்த கல்யாண ஏற்பாடு எல்லாத்தையும் நிறுத்த சொல்ல போறேன். நாளைக்கு இந்த ராஸ்கல்காக நான் தலை குனிய முடியாது. எனக்கு வேண்டாங்க. நீ என்னோட மகங்கிறதுக்காக இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையை என்னால அழிக்க முடியாது. பெரியப்பா, என்ன சத்தம்? நிறுத்துறா. எதுக்குடா அவளை அடிக்கிற? எதுக்கு அடிக்கிற? நான் என்ன சொன்னேன் உங்ககிட்ட? என்ன சொன்னேன்? கல்யாண பத்திரிக்கை நீ அனுப்பணும்னு சொல்லும் போது நான் வேணான்னு சொன்னா இல்லையா? இப்ப பார், என் பேச்ச கேட்காம அம்சி. இப்ப பாத்தியா? இப்போ அப்பா கல்யாணத்தை நிறுத்துற அளவுக்கு போயிட்டாரு. ராஜேஷ், பேசாதடி, போடி வெளியில போ. டேய் ராஜேஷ், இது அப்பவே அப்பா கிட்ட சொல்ல வேண்டியதானே? எங்கம்மா பேச விட்டாரு? அப்பா என்ன சந்தேகப்படுறாருன்ற அப்செட்ல இருந்தாரு. என்னங்க இது? என்ன ஏதுன்னு விசாரிக்கணும்ல. நீங்க பாட்டுக்கு அவனை போட்டு பொத்துன்னு அடிச்சிட்டீங்க. சரி, நீ போய் அவங்கிட்ட நான் சாரி கேட்டேன்னு கேளு போ. போ. டேய் ராஜேஷ், என்னடா இதெல்லாம்? வேண்டாம் ராஜேஷ், இனிமே அவ பேச்சே எடுக்காத. நீ பண்ண தப்புக்கு பாவம் உஷாவை போட்டு அடிக்கிற. அவளை நான் சமாதானப்படுத்திக்கிறேன். இல்லடா, இனிமே நீ அந்த பப்புன்னு ஏதாவது கீழே போறியா? கீழே போன்னு சொல்றல. நில்லு. இத பார், உன் புருஷன்கிட்ட சொல்லி வை, கை நீட்டுற வேலை வேணாம். ஒரு நேரம் போல ஒரு நேரம் நான் இருக்க மாட்டேன். இந்த பொறுமையும் ராகினியை கல்யாணம் பண்ற வரைக்கும் தான்.
அதுக்காக தான் அவ்வளவு பயந்தீங்களா? சார் இப்போதான் சார் மூச்சை பார்க்குறான். வீட்டில் இவ்வளோ நேரம் படுத்தே கிடந்தான். ஆஸ்பத்திரி போகலான்னு சொல்கிறதுக்குள்ள மயக்கம் போட்டு டம்முன்னு கீழே வந்துட்டேன் சார். சார் என்னால முடியல சார். என்ன தம்பி, இளந்தாரி புள்ள இப்படியா உடம்பு வச்சுக்கிறது? அப்பாவை பாருங்க, இந்த வயசுலயும் அவர் உடம்பு எப்படி வச்சிருக்கிறாருன்னு. எங்கே சார், இது மூட்டு தூக்கணும் உடம்பு. இன்னும் ஓய்வு இல்லாமல் தூக்கிட்டே தான் இருக்கேன். என்கிட்ட காடு போகிற வரைக்கும் நான் வேலை செஞ்சுட்டே தான் இருப்பேன். ஆனால் இவங்க அப்படியா? நம்ம மேலேயும் தப்பு இருக்கு. நம்ம பட்ட கஷ்டத்தை பிள்ளைங்க படக்கூடாதுன்னு உடம்பு நோக்காமல் வளர்க்குறோம். அவங்களும் நேத்துன்னுட்டு ஒரு வேலையை செய்யாமல் நோஞ்ச மாதிரி தெரியுறானுங்க. நான் இப்போ வயசில் ஒரு மூட்டைக்கு 2 மூட்டை தூக்குவேன் சார். பாருங்க இவன் இப்போ எப்படி இருக்கான்னு. ஊழையெல்லாம் இருக்கான் சார். இந்த காலத்துல உடம்பு வேலை குறைகிறது உள்ளதுதான். உட்கார்ந்து வேலை செஞ்ச சந்தோஷம்தான். ஆனா அப்பப்போ வாக்கிங் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணணும் சார். போகும்போது இந்த மாத்திரையை வாங்கிட்டு போங்க. வேலைக்கு கொடுங்க, எல்லாம் சரியா போயிடும். டாக்டர் வேற எதுனா பெருசா? வேற ஒன்றும் இல்லை சார். அவர் சாப்பிட்றதுக்கு முன்னாடி இந்த மாத்திரையை கொடுங்க. கஞ்சியை கரைச்சி கொடுங்க. கஞ்சி குடிச்சதுக்கு பிறகு கொஞ்ச நேரம் தூங்க வைங்க. நிம்மதியாக தூங்கினாருன்னா எல்லாம் சரியா போயிடும். சரிங்க சார், வாங்க. இப்போ நாங்கள் வரோம். வாங்க வா. உஷா, 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 கதவு தர உஷா, ப்ளீஸ் உஷா. உஷா, நான் உங்ககிட்ட சாரி கேட்கலாம் தான் வந்தேன் உஷா. உன் சாரி இங்க யாருக்கும் தேவையில்ல. நீ போகலாம். உஷா, உஷா, ப்ளீஸ் உஷா, உஷா. நீ போகலாம்னு சொன்னல. உஷா, உஷா, நான் வேணும்ட்டே பண்ணல உஷா. எனக்கு அப்ப என்ன பண்றதுன்னு தெரியல உஷா. அந்த பத்திரிகையை பார்த்ததும் அப்பா வர டென்ஷன் ஆகி கல்யாணத்தை நிறுத்தணும் அது இதுன்னு ஃபோன் பண்ண போயிட்டாரு உஷா. நீ வந்ததும் தான் நான் டக்குன்னு அப்படி சொன்னேன் உஷா. நீ என்ன மன்னிச்சு உஷா, ப்ளீஸ் உஷா. நீ அந்த பழைய ஏத்துக்கு போய் தானே? நான் ஒன்னும் ஏத்துக்கல. நீ தான் அந்த பழிய மேல போட்ட. உஷா ப்ளீஸ் உஷா, ஐ அம் ரியலி சாரி உஷா. எம்மள தப்பு, நான் இல்லைன்னு சொல்லல. கதவு தர உஷா, ப்ளீஸ் உஷா. நம்ம 2 பேரும் அண்ணன் தங்கச்சி மாதிரியா பழகிருக்கோம். நீ என் நல்ல ஃப்ரெண்ட் இல்லையா? இல்ல, நீ என் ஃப்ரெண்ட் இல்ல. என்ன சொல்ற உஷா? Yes, you are not my friend. I don't want to cheat my friend. உன்ன மாதிரி ஒரு போலித்தனமான ஆளு எனக்கு ஃப்ரெண்டாவே இருக்க முடியாது. நீ போலாம். உஷா, 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 ப்ளீஸ் உஷா, உஷா. நீ போலாம்னு சொன்னல. உன்னால எத்தனை பிரச்சனை மாற்றம் பாத்தியாடி? விடமாட்டேன், உன்னை விடமாட்டேன். இவ மாத்தி பேசினா அது எனக்கு தான் ஆபத்து. உஷா, சரி உஷா, நான் கிளம்புறேன் உஷா. உஷா, ஏய், நான் உன்னை வெளிய போ சொன்னேன். உஷா ப்ளீஸ் உஷா, ஏய், ப்ளீஸ் உஷா, உஷா, ஏந்திரு. உஷா. என்னது ராஜேஷ்? சாரி ஏந்திரு. உஷா, உஷா. ஏந்திரா. சாரி உஷா. உன்னை விட்டா எனக்கு வேற யாரு இருக்கா? இப்ப தங்கச்சி ஃப்ரெண்டுன்னு இப்ப 2மே நீ மட்டும் தான் எனக்கு இருக்க. உண்மையை சொல்லணும்னா என் கல்யாணத்தை நீ காப்பாத்தி கொடுத்துருக்க. எனக்கு வேற வழி தெரியல. நான் அப்படி பண்ணலனா அப்பா இந்த கல்யாணத்தை நிறுத்திருப்பாரு. ராஜேஷ், நான் சொல்றேன் தப்பா நினைச்சுக்காத. இவ்வளவு வருஷம் உன் கூட இருக்கேன். ஆனா உன் கேரக்டர் என்னாலே புரிஞ்சுக்க முடியலையே. என்ன சொல்ற உஷா? ஆமா ராஜேஷ், நீ நல்லவன் இல்ல கெட்டவன் இந்த ரெண்டுல ஏதாவது ஒண்ணா இருந்தா எனக்கு பிரச்சனையே இல்லையே. நான் ஈஸியா மேனேஜ் பண்ணிடுவேன். ஆனா நீ குழப்பமானவனா இருக்கியே. ஒண்ணு ரஃபா நடந்துக்கிற, இல்ல இப்படி கால்ல விழற. உன்னை என்னால புரிஞ்சுக்கவே முடியலையே. ஆனா ஒண்ணு ராஜேஷ், உனக்கு காரியம் ஆகணும்னா நீ எந்த ஒரு எல்லைக்கும் போவேன்னு இன்னைக்கு எனக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. உஷா, என்ன உஷா? இது ஒரு சாதாரண விஷயம்.
இதுக்கு போய் ராஜேஷ், எனக்கு இப்பதான் பயமே வருது. பயமா? என்ன பயம்? என்ன விஷயம் பண்ணிருக்கேன்னு யோசிச்சு பாரு ராஜேஷ். சாதாரண விஷயம்னு சொல்ற. நீ பழி வாங்குறதுக்காக ஒரு பொண்ணுக்கு கல்யாண பத்திரிக்கை அனுப்புற. வேணான்னு சொன்ன என்ன மாட்டி விட்டு அடிச்ச. எனக்கு சந்தேகமா இருக்கு ராஜேஷ். நீ பப்புவை பழி வாங்கத்தான் ராகினிய கல்யாணம் பண்றேன்னு நினைக்கிறேன். வேணா ராஜேஷ், சத்தியமா இது நல்லதுக்கே இல்ல. இப்ப கூட ஒண்ணு கேட்டு போகல. பெரியமா பெரியப்பா கிட்ட நான் பேசுறேன். எல்லாத்தையும் நிறுத்திடுவோம். உஷா, நான் பண்ண தப்புக்கு எனக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடு. ஆனா இந்த கல்யாணத்தை மட்டும் நிறுத்தி என்ன சாகடிச்சிடாத. ராஜேஷ். ஆமா உஷா, எனக்கு இப்ப ராகினி மேல அவ்வளவு லவ் இருக்கு. சில ஐ லவ். ஏதோ பப்பு மேல உள்ள கோவத்துல அப்படி பண்ணிட்டேன். அதுக்கு எனக்கு இவ்வளவு பெரிய தண்டனையா? சாரி உஷா, நான் வரேன். ராஜேஷ், 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 ராஜேஷ். நான் இப்ப பேசுற மூட்ல இல்ல. ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்றேன். எனக்கு ஃப்ரெண்டா தங்கச்சியா நீ ரொம்ப முக்கியம். லாஸ்டா ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்றேன். என் வாழ்க்கை உன் கையில. என்னத்த ஃபோன் பண்ணி வர சொன்னீங்க? எதுவும் பிரச்சனையா? உங்க வீட்ல பிரச்சனையா? மாப்பிள, பிரச்சனை இல்ல. எங்க வீட்ல இல்ல மாப்பிள, உங்க வீட்ல தான். என்னத்த சொல்றீங்க? ஆமா மாப்பிள. அவ சீசனத்துன்னு ஏதாவது கொண்டு வந்திருந்தானு தெரியும். வெறுங்கையை வீசிட்டு கட்டின புடவையோட வந்தவ தானே இவ. அதுவும் என் மகன் கோபி எடுத்து கொடுத்தது. இந்த மீனாட்சி அம்மா சீர்சனத்துக்கு ஆசைப்படுது போல. என்னமோ பெருசா என் செல்ல மகன் அருமை மருமகன்னு ஓடி வரீங்க. இவ்வளவு நடந்திருக்கா? மலரும் இதை பத்தி என்கிட்ட எதுவும் சொல்லல, அம்மாவும் எதுவும் சொல்லல. சரி விடுங்க மாப்பிள, அவங்க சொல்றது நியாயம் தானே. பொண்ணுன்னா சீர்திருத்தி செய்யணும்ல. நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க மாப்பிள. நியாயமா பார்த்தா சீர்திருத்தி சாமான்லாம் வாங்கி முறைப்படி உங்க வீட்டுல கொண்டு வந்து கொடுக்கணும்னா. ஆனா அவருக்கு தெரியாம இவ்வளவு வேலை செய்ய என்னால முடியாது. அதனாலதான் பணம் கொண்டு வந்திருக்கு. வேண்டிய சாமான்லாம் வாங்கிக்கிட்டு மீதி பணத்தை வச்சுக்கோங்க. என் பொண்ணை நல்லபடியா வச்சுக்கோங்க மாப்பிள. இதுல 5 லட்சம் ரூபாய் பணம் இருக்கு மாப்பிள. புடிங்க மாப்பிள. தப்பா எடுத்துக்காதீங்க. எங்க குடும்பத்துல யாருக்கும் பணத்தாசையே கிடையாது. எங்க அம்மாவை சேர்த்தா சொல்றேன். ஆனா எங்க அம்மா ஏன் இப்படி பேசலாம்னு எனக்கு தெரியல. நிச்சயமா இந்த பணத்தை வாங்கிக்க மாட்டேன். ஆனா அம்மாவை கூப்பிட்டு என்ன எதுன்னு கேக்குறேன். இல்ல மாப்பிள, நீங்க உங்க அம்மா கிட்ட பேச வேண்டாம். இத வச்சு இன்னொரு பிரச்சனையும் வர வேண்டாம். இந்த படத்தை நான் யாருக்கு தரேன்? என் பொண்ணுக்கும் மாப்பிளைக்கும் தானே தரேன். புடிங்க மாப்பிள. முதல்ல உள்ள வைங்க. ஆமாமா, உள்ள வச்சு பத்திரமா கொடுத்து விடு. ஏண்டா வெட்கம் அல்ல? என்னங்க? என்னடி என்னங்க? ஏண்டா அசிங்கம்டா. என்னடா அசிங்கம் இது? உங்களை கிட்ட வரவு செலவு கேட்டா சொத்து பத்து மேல ஆசையே இல்லைங்கிறது. இந்த ஊர்ல யோக்கியன்னு சொன்னா ஒண்ணு நப்ப இல்லன்னா நானும் சொல்றது. ஏய் ஏண்டா இப்படி அலையறீங்க? வீட்டுல இருக்கிற ரகசியமா வர சொல்லி வரவு செலவு வேற. ஏண்டா மொப்பை சொல்லி அனுப்பிச்சானா? போய் பணங்களை வாங்கிட்டு வான்னு சொல்லி. என்னங்க, அவரு பணம் வேண்டாம் தாங்க சொன்ன. என்ன பாத்துருப்ப களவாணி பைய, அதனால வேணாம்னு சொல்றேன். ஏய் ஏய், நீ எங்க போன, எப்படி பணத்துக்கு ஏற்பாடு பண்ண, எல்லாமே எனக்கு தெரியுமடி. ஏய் இவனுக்கு போன போட்டு பேசுறது எனக்கு தெரியாதா? என்ன 2 பேரும் சேர்ந்து கூட்டுக்காரத்தனம் பண்றீங்களா? ஆனா அசிங்கம் முடிச்சவங்களா? இவ்வளவு பணத்தாசை உள்ள வச்சுக்கிட்டு நல்ல மாதிரி வேஷம் போடுறீங்களா? ஏண்டா முப்பனுக்கு அறிவு இருக்கா இல்லையாடா? ஒரு குடும்பத்தை மனம் குசாம கெடுத்திருக்கமே, இப்ப அதே குடும்பத்தோட பணங்காசுக்கு ஆசைப்படுறமே. இது அசிங்கமத்தால உங்களுக்கு? நீ வெக்கம் இல்லாம வந்து காசுக்காக கையேந்தி நிக்கிற. ஏய்
இதுக்கு நீ கொப்பனும் நாட்டுக்கிட்டு தொங்கலாமடா. கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? ரொம்ப பேசுறீங்க. முன்னாடியும் பேசுறீங்க, இப்போ பேசிட்டு இருக்கீங்க. நீங்க பேசலாம் கேட்டு நான் பொறுமையா இருக்கேன்னா உங்க மேல பயம் இல்ல. என் பொண்டாட்டியோட அப்பா என் மாமனாருங்கிறதுனால. என்னது மாமனாரா? அசிங்கம்டா, அசிங்கம். நீ என்னை மாமான்னு கூப்பிட்டா நான் ஆண்டுகிட்டு தொங்கிடுவேன். ஏய், நீ இதுக்கு என் சட்டையை பிடிச்சி அடிக்கலாம்டா. அடா, அது கூட தப்பு இல்லடா. மாமாவும்ல மாமா. ஏண்டா அப்படி கூப்பிட உனக்கு ஆசையா இருக்கா? ஏய், இப்ப சொல்றேன்டா, இந்த கட்டை வேகிற வரைக்கும் உன்னை மாப்பிள்ளைன்னு என் வாயால சொல்ல மாட்டேன். ஏய், போடி போடி.